எங்க பம்பிள்பீனா ஸ்கூட்டியா மாறிடுச்சு எல்லோ கலரா? ஏய் இப்போதான் சவுண்டை கேட்டேன். பம்பிள்பீ இது. போலீஸ்கார் இங்கே தான் இருக்காரு. புரியல. பொண்ணுங்களாம் ஏத்துறது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸ்ருதியும் இல்லை கருதியும். பாவம் பாரதி அக்கா ஜிம்ல எப்படி இருந்தாங்க, இப்படி நடக்க விட்டீங்களே. சூப்பர் பைக் ரெக்கார்ட் பண்றாங்களா? ஏய் எந்த சூப்பர் பைக் தான்யா? வீடியோ ரெக்கார்டா இல்ல ஆடியோ ரெக்கார்டா? ஆடியோ. அப்பா இதெல்லாம் காமெடி பண்ணிருக்காங்க. ப்ரோ பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் நினைச்சா அம்மா ஹியூமனிட்டி பண்ணிடுவேன் நான். தாத்தா ஹெலிகாப்டர், தாத்தா ஹெலிகாப்டர் வருது. என்னது? ஜன்னல் இல்லாத ரூம். மஷ்ரூம் தான். ஸ்டார்ட் ஆகலையா? ஐயா இறங்கு இறங்கு இறங்கு, நீ இறங்கு இறங்குமா, சீக்கிரம் இறங்குமா பண்ணுங்க. தள்ளு 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 தள்ளு. லேசா லேசா. தாத்தா நோ பெட்ரோல் தாத்தா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் த பவர் ஜோயா. ப்ரோ பவர் குறைஞ்சிருச்சியா? கொஞ்சம் பவர் ஏற்றுங்க. எவ்வளோ நான் ஹியூமனிட்டி பண்ணும். ஏம்மா தள்ள சொன்னால் வாயில தள்ளக்கூடாதுமா, இறங்கி தள்ளுமா. நானா மனுஷன்? ஹாய் எம்பி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே சாவி. ஐயோ சாவி தொலைச்சிட்டேன். ஆமாம். உங்கள்கிட்ட இருக்கா என்கிட்ட இருக்கா? கவியனை இரு, சாவியை தூக்கிட்டு வரேன். சாவியை உள்ளே விட்டு வந்துட்டேனே. ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தேன், சாவியை விட்டுட்டேங்க. வாங்க ஓடிப்போம். சும்மாலாம் இல்லை, சூப்பர் பைக் வந்திருக்கு பாருங்க. நிஞ்சோ மினிடியெல்லாம் வந்திருக்கு. நாம் போயிட்டு பிடிப்போம். ஃப்ரெண்டு தான், மசூர்லேருந்து வந்தவர். அவர் வரும்போதே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். அங்கே பாருங்கள், சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். சைடு ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஆமாம், புது வண்டி எடுத்து இப்போ தான் 1 மாதம் தான் இருக்கு. அம்மா எம்பி என்னன்னு தெரியல, வயசில் ஸ்மோக் அப்படி ஏறுது. இங்கே சேடான மாதிரி இருக்கா? தெரியலண்ணா, யாரும் என்னை ஏமாத்தலை, என்னை ஏமாற்ற முடியாது. ஏன் தனியாக தெரியுதா? அதுக்கு என்ன கேப் விட்டு பின்னாடியே போகும்போது தனியாக தெரியணுன்ட்டு? நாம் எதுக்கு போகிறோம்? நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். நம்ம ஆல் கிரவுண்டரில் கவர் பண்ணோம். ஆமாம். ஓ ஆல் ரவுண்டரோ கிரவுண்டரோ, கிரிக்கெட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். என்ன பாரதி ஹெல்மெட் இல்லாமல் வராங்க? ஐயே யாரு? பம்பிள்பீ கிச்சாப் ரோட்டர் போலக்கு. 9 o'clock போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு தார் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தாச்சு. இந்த பிரிட்ஜு எதுக்கு கட்டினாங்கன்னே தெரியல. இந்த சைடு உடச்சி விட்டு இப்படி சுற்றி கட்டியிருக்காங்க. அதுவும் பாதியிலே கட்டிட்டு அப்படியே விட்டாங்க எம்பி. எங்கே ஒரு வீடியோ இருக்குன்னு அப்படியே போகிறார் ரைட்டில். இந்நேரத்துக்கு போய் கீழே விழுந்துருப்பாரியா? எங்கே ஆளுங்களே காணோம். 11 மணிக்கு மீட்டப் சொன்னால் 12 மணிக்கு நம்ம போகிறோம் பார்த்தியா மீட்டப்புக்கு. இப்படி தான் இருக்கணும். என் டியூக்கு எங்கே? என் ஜோயாவை என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறேன். சிவா எடுத்துகிட்டு ஓடிட்டான். எங்கே பம்பிள்பீ சவுண்டை மட்டும்தான் கேட்குது, பம்பிள்பீயை காணோம். எங்கே பம்பிள்பீனா ஸ்கூட்டியாக மாறிடுச்சு எல்லோ கலரா? இப்போதான் சவுண்டை கேட்டேன். பம்பிள்பீ இது வெயிலுக்கு சுருங்கிருச்சா? இதுக்கு நான் அவ்வளோ சுருக்கமா? பம்பிள்பீ பெருத்த யானை மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தா குட்டியா கொசு மாதிரி இருக்கு ஸ்கூட்டி. கவியன்னும் எப்போ வர சொன்னால் நீ எப்போ வர பற்றியா? 9 மணிக்கு வானா நம்ம பசங்க 9 மணிக்கு வர சொன்னால் தான் 10, 10:30, 11 மணிக்கு வர்றது. அதுவும் பொண்ணுங்க கூட மேக்கப் போட்டால் கூட பரவாயில்ல. நீங்கள் என்னத்த மேக்கப் போட்டு வந்தீங்க?
புரியல ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. புரியல. கார் ஈரோடுக்காரரு அவர் வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் இன்னும் எடுத்துகிட்டே போக மாட்டேங்கிறாரு. ஆமாம் ஒட்டி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அங்கே பார்க்கிங் ஏரியா இல்லையா, இங்கே ஓசிலே பார்க்கிங் ஏரியா இருக்கனால இங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆமாம் பார்க்கிங் 500 இல்லை, இங்கேனா ஃப்ரீ இல்லை. ஆமாம் ஈரோட்டில் வந்து பார்க்கிங் இல்லாமல். நீ தான் ஹெல்மெட் போட்டிருக்கல, எப்படி கண்டுபிடிக்க பாரு. நீ ஒரு பாடி பில்டர், நான் வாண்ணா. எங்க பாரதி அக்கா ஹெல்மெட் எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பாருங்களேன் முடி பறக்குதுப்பா. அக்கா முன்னே வந்து இப்போ ஜிம் பாடியா மாறிட்டாங்க. வம்பு தும்பு போனால் அவ்வளோதான், நம்ம தூக்கி வச்சு அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் மெதுவாக அமைதியாக தான் பேசணும். இவரே நான் இங்கே வித்தியை காமிச்சிட்டு இருக்காரு. ஆமாம் வீடியோகிராஃபர் இங்கேருந்து இங்கே வந்துட்டாரோ. இவர் ரொம்ப உயிர் கொடுத்த வீடியோ எடுக்கிறதுப்பா. நான் முன்னாடி போயிடலாம், இது இப்போ வீடியோ கவர் பண்ணுவாங்க. நான் போஸ்ட் கொடுக்க ரெடியா? நான் எங்கண்ணா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட்டா? இல்லை மாலை போட்டவங்களாம் இருக்காங்க, சண்டைன்னு நினைக்கிறேன். ஆக்சிடெண்ட் இருக்காதுண்ணா, ஏறி போங்க. என்னாச்சு? ஓரமாக நிறுத்துங்கப்பா, ஆக்சிடெண்ட் தான். ஆமாப்பா மயக்கமாக இருக்காங்க, ஓரமாக நிறுத்துங்க. போலீஸ்கார் இங்கே தான் இருக்காரு ப்ரோ. கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்து, அவர் திட்டுவார் போலீஸ்காரு. தெரில, ஏதோ மயக்கம் போட்டிருப்பாங்க. சொல்லுங்க பாய். பம்பிள்பீ வந்துச்சா இல்லையா, கார் வந்துச்சா இல்லையா? எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறானுங்க. போகலாமா? அவர் போலீஸ்கார் இருக்கிற அவர் பார்த்துப்பார், நம்ம போகலாம். அங்கே ஆளுங்க இருக்காங்க, நாம் போகலாம். எங்கேப்பா கவினா, சவுண்டு போடு. ஆமா, எங்கே வண்டியை பார்க் பண்ணுறது? எஸ்கியூஸ் மீ, இதில் முறுக்கிறதுக்கு இல்லையே. 800 எடுத்து வந்திருக்கலாம். 800 ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்க இந்த தருணத்தில். 800 இல்லாத காரணம் தான். கொஞ்சம் வழி விடு, அவர் போட்டோம். எங்கயா கூட்டம் சூழ்ந்துருச்சு. நாம யாரு? நம்ம வண்டியை பார்க் பண்ணோம் ப்ரோ. எங்க பார்க் பண்றது? பின்னாடியா? போலாம். அந்த சந்துக்குள்ளையா? பின்னாடி ரவிஎஸ் எஸ் ப்ரோ, அங்கே சந்துக்குள்ளே போடலாமா ப்ரோ? சந்துக்குள்ளே வந்துடுங்க. எம்பி க்ரௌட் ஆயிடுச்சு. இப்போ 2 வீலர் போயிட்டு போட்டுட்டு வந்துடலாம். ஆமாம். எங்கேப்பா 2 வீலர் போட சொன்னால் எங்கே அங்கே போயிடுறாங்க. சரி, எங்கே உனக்கு இடம் கிடைக்கிற இடத்துல போடும் 2 வீலரை. எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா. இருக்கா இல்லையா? எங்கே வழியே இல்லை. கொஞ்சம் ஒட்டி போடு எம்பி. வாங்க, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அங்கே போய் பார்ப்போம் ப்ரோ. கொஞ்சம் நவுத்திடு ப்ரோ. இவங்க வேறு எங்கேயா போவீங்க? போங்க. இதுக்கு மேலே நான் போக முடியாது ப்ரோ. இரியா வந்துடாத. போகலாம். சரி
ஓகே ப்ரோ விடுங்க முன்னாடி ப்ரோ முன்னாடி கொஞ்சம் இது பண்ணுங்க ப்ரோ கொஞ்சம் வழி ப்ரோ கொஞ்சம் உள்ளே தள்ளி விடுங்க அண்ணா கொஞ்சம் நவருங்கண்ணா அண்ணா உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க வலி 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 கிச்சா ப்ரோ பின்னாடி லாரி இருக்கு முன்னாடி போயிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் ஒட்டி போட்டுருங்க இன்னும் ஒட்டி போட்டுருங்க பின்னாடி இடம் இருக்கு ரிவர்ஸ் போடுங்க வாங்க வாங்க மிரர் இறக்கிக்கோங்க இது வேற யாருதுப்பா வண்டி ப்ரோ வாங்க புரியல இரு வண்டி நவுத்திட்டு சரி சரி நில்லுங்க சீக்கிரம் நில்லு சீக்கிரம் நில்லு ப்ரோ ஓரமாக வாங்க ப்ரோ எடுத்துட்டீங்களா ப்ரோ வா முன்னாடி முன்னாடி வா நான் ஒரே நிமிஷம்ண்ணா நான் வந்து வண்டியை நவுத்தி கொஞ்சம் நவுந்துக்கோங்கண்ணா பின்னாடி போங்க போதும் 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 முன்னாடி வா எடுக்கிறேன் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ வண்டி வரலாம் வாங்க வரலாம் வாங்க வரலாம் வரலாம் ஓபன் பண்ணுங்க அதான் இப்படி பண்ணுங்க இதெல்லாம் ஆதி காலத்துல இங்க பாத்தியா நீ ஸ்டிக்ல தான் இருப்ப இன்னும் முடியலையா நான் ஒன்று பொண்ணுங்களாம் ஏத்துறது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஏமா பொண்ணுங்கிற ஏத்துறது இல்லைன்னா ப்ரோ போங்க முன்னாடி போங்க போகலாம் வாங்க ஏம்மா வண்டி பத்திரமா வராதுமா யார்கிட்ட கொடுத்த ஓ அங்கே தான் கொடுத்தியா பத்திரம் பத்திரம் இடைக்கு போட்டு வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ருதியும் இல்லை கருதியும் இல்லை பார்க்க கரடி மாதிரி இருக்கு ஸ்ருதியும் பாரதியக்கா வண்டி வந்துடுவீங்களா போங்க போங்க முன்னாடி தெரியலக்கா அங்கே வாங்க நேரில் வாங்க அங்கே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க பாவம் பாரதியக்கா ஜிம்மில் எப்படி இருந்தாங்க இப்படி நடக்க விட்டீங்களே அடிக்கிறாங்க நான் முன்னாடி போகிறேன் உங்கள்கிட்ட அடி வாங்க முடியாது ஏய் என்னம்மா இவர் கையை தட்டிக்கிட்டு ஓரமாக போய் தட்டுமா சொல்லியா எப்படி இருக்கேன் சௌக்கியமா இப்படி பண்ணலாமா பர்பிள் பாய் எப்படி பண்ணும் எங்க வண்டி ஐயா ஒரு வார்த்தை சொன்னியா இங்க இருக்கேன்ட்டு தேடியா ஓ ப்ரோ பூஜை அவன் யார் அவன் ஒரு பைத்தியக்காரன் அவனுக்கும் எனக்கு சாவகாசம் கிடையாது இனிமேல் சரி எங்க ஸ்பேர் அவங்க எங்க தனியா விட்டீங்க
மை ஸ்ருதி அழுகிடுச்சு அது. அழகிருச்சா? ஏன் நோ ப்ரோ பூஜை போட்டுட்டு இருக்கியா? ட்ரோன் எங்க இருக்கு? ட்ரோன் எங்க இருக்கு? ஐய் கையில் வச்சிருக்காங்க. சூப்பர் பைக் ரெக்கார்ட் பண்ணுறாங்களா? ஏய் எந்த சூப்பர் பைக் தான்யா? ஓகே ரெக்கார்ட் பண்ணிடலாம் வாங்க. வீடியோ ரெக்கார்டா இல்லை ஆடியோ ரெக்கார்டா? ஆடியோ. அப்பா காமெடி பண்ணிருக்காங்க. காமெடியாடா உனக்கு? வீட்டுக்கு போயிட்டா அண்ணனை காமெடியான்றான். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். போகலாமா? எப்படி இருக்கு? கார்ல போய்க்கலாம். எம்பி ஒரு வேளை நம்ம கார் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் ட்ரோனு. சூப்பராக இருக்குது. குட்டியாக மிஞ்சி போனால் 2 lakhs வரும்னு நினைக்கிறேன். வாங்குவோம். பெனிலி 600 இருக்குது. மயிலகன் ப்ரோ, அப்புறமா வசந்த் ப்ரோ வந்திருக்காரு. நம்ம பர்பிள் பைக் வந்து சிவா ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த பர்பிள் பைக் எனக்கு வேணாம். நான் ஜோயா பைக்லேயே வரேன். பர்பிள் பைக் எனக்கு வேணும். சூப்பர் பைக்காடா? சூப்பர் பைக்கு என்ன? அவன் யாருன்னா சூப்பர் பைக் வச்சா தான் பெரிய ஆளா? இந்த பைக்கு சூப்பர் பைக் தான். எல்லாரும் வச்சிருக்க சூப்பர் பைக் தான். ஸ்கூட்டி கூட அவங்களுக்கு சூப்பர் பைக் தான். எண்ணம் போல் வாழ்க்கை. எங்கேயா ரவுண்ட் அடிக்கிறீங்க? போகலாமா? எங்கே போகிறோம்? சூப்பர் பைக் வச்சுருந்தா பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. நாம் எந்த பைக் வச்சுருக்கோமோ நாமளும் பெரிய ஆள் தான். வீடியோ எங்கேயா எடுக்கிறாங்க? சுற்றியும் பார்க்க ட்ரோனை ஒரு கையில் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ப்ரோ இது என்ன வண்டி? கவாசிக்குன்னு தெரியுது, ஆனால் எத்தனை சிசினே தெரிலப்பா. ரொம்ப பழைய வண்டின்னு நினைக்கிறேன். பழைய சூப்பர் பைக்கு 2 wheel சிலிண்டர் இருக்குது. சரி, அவங்க ஸ்பேரோ குயின்னு ஒருத்தங்க அங்கே தனியாக நின்றுக்கிறாங்க. அவங்களுக்கு வண்டி இல்லை? அவங்களுக்கு வண்டி இல்லை? வாங்க வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். என்ன அக்காவை தனியாக நிற்க வச்சிட்டீங்க? அக்கா இப்போ நினச்சி பார்ப்பாங்க, என் வண்டி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் பறந்துருப்பேன்டா. என் வண்டி இல்லாமல் நான் பஸ்ஸில் வந்ததுக்காக இப்படி நிற்க வைக்கிறீங்களா வெயிலில்? இப்போ எதில் வந்தீங்க நீங்கள்? எந்த வண்டியில் வந்தீங்க அங்கேருந்து? ஏய் நீ இறங்கி போமா. அக்கா வரணும். உன் வண்டி அதே டபுள்ஸில் வருது. பசங்க வராங்க. அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கயா. வா நம்ம வீடியோ போஸ்ட் கொடுப்போம். ரீல்ஸ் பண்ணுறாங்களா? ட்ரோன் எங்கே இருக்கு? ட்ரோன் பறக்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் ட்ரோன் பறந்தது பார்த்ததே இல்லைப்பா. ஹெலிகாப்டர் மாதிரியே பறக்கும். ப்ரோ ஜாலி தானா ப்ரோ? பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் நினைச்சா அம்மா ஹியூமானிட்டி பண்ணிடுவேன் நான். ஓகே ப்ரோ, அப்படி வந்துடலாம்ல. பின்னாடி வீடியோ எடுக்கிறாங்களாமே. ஹெலிகாப்டர் இங்கே வாங்க. நீங்கள் கேட்க மாட்டேங்குது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தாத்தா ஹெலிகாப்டர். தாத்தா ஹெலிகாப்டர் வருது. தாத்தா ஹெலிகாப்டர் விட மாட்டேங்கிறாரு. போகலாமா? ஏய் என்னது? ஜன்னல் இல்லாத ரூம். மஷ்ரூம் தான் ஜன்னல். ட்ரோன் பறக்குது. டாட்டா காட்டுங்க. ஆயிரம் சொல்ல மாட்டேன். சரி போகலாமா? ஐயோ நடுவில் பூந்து போகிறாங்களே. கார் எடுக்கலையா? போகலாம் போகலாம். சரி ட்ரோன் எங்க? ஹெலிகாப்டர் மேலே பறந்துருச்சு. பம்பிள் போயிடுங்க. ஸ்டார்ட் ஆகலையா? ஐயா இறங்கு இறங்கு இறங்கு. நீ இறங்கு இறங்குமா, சீக்கிரம் இறங்குமா. இறங்குமா. பம்பிள் ஸ்டார்ட் ஆகலையாமா. நோருமா. பேனட் ஓப்பன் பண்ணு. பேனட் ஓப்பன் பண்ணுங்க. பேனட் ஓப்பன் ப்ரோ. இது வேற பம்பிள்பி கடைசி நேரத்தை சொதப்புது ப்ரோ. இது
ஏய் இரியா ஏய் இரு இருங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ நல்லா டீசல் இல்லையா பெட்ரோல் இல்லையா போச்சு போ வாங்க ஹியூமனிட்டி பண்ணி தள்ளுவோம் ஓரமாக நிறுத்துவோம் சரி ஏய் காருக்கார வண்டியில் பெட்ரோல் இல்லையா தள்ளு லேசா சவுண்டு போடுங்க இப்படி வாங்கப்பா காரில் பெட்ரோல் ப்ரோ பிரேக் அப்படி கார் போகுது வேகமாக போகுதுயா தாத்தாவை தூக்கிறாத வாங்க நடராஜா சர்வீஸ் தான் கடைசியில் பம்பிள்பீ சொதப்புன்னு நினச்சேன் இங்கேயே சொதப்பிருச்சா தாத்தா நோ பெட்ரோல் தாத்தா ப்ளீஸ் ஹெல்ப் மீ நாங்களே பெட்ரோல் இல்லாமல் கார் தள்ளுறோம் ப்ரோ கேன் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றிக்கலாம் எம்பி கடைசியில் பம்பிள்பீ பெட்ரோல் சொதப்பிச்சு அவங்க ட்ரோன் போயிட்டாங்க வீடியோ கேப்சர் பண்ண போயிட்டாங்க ட்ரோனில் ஆமாம் ப்ரோ இது ஓப்பன் பண்ணுங்க இல்லை பெட்ரோல் கேன் இருந்தால் பெட்ரோல் வாங்கி ஊற்றிடலாம்ல அதுக்கு சொல்கிறேன் ப்ரோ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ப்ரோ ஹியூமனிட்டி பண்ணுங்கள் சீக்கிரம் இறங்கி அந்த வண்டியை தள்ளுங்க பெட்ரோல் இல்லாமல் இறங்கி என்ன பண்ண போகிறீங்க பெட்ரோல் இல்லையா கேன் இருக்கா எம்பி நம்ம பம்பிள்பீல வந்து பெட்ரோல் இல்லாத காரணம் எங்கே டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா எங்கள் காரு எவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்துட்டாங்க கேனில் பெட்ரோல் தர மாட்டாங்களாம் அதனால் எம்பி நாம் என்ன பண்ணுறோன்னா வண்டியை தள்ளிட்டு போய் அடிச்சுக்கலான்ட்டு கிளம்பிட்டோம் எவ்வளோ தூரம் ஒரு செகண்ட்குள்ளே எவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்துட்டாங்க ஹியூமனிட்டி பண்ணு தள்ளு ப்ரோ தள்ளு காரை ஸ்டாப் பண்ணுங்க போக மாட்டேங்கிறியா தள்ளு ப்ரோ பவரை காட்டு ப்ரோ நீ ஜாகிங் போக சொல்லையா ஜாகிங் போயிட்டு இருக்கிற இது நானும் தள்ளுறேன் தள்ளுங்க போகலாம் ரைட் சரி நீங்கள் பத்திரமா வாங்க நான் தள்ளிட்டு போயிடுறேன் போகலாம் அண்ணா நவுருங்க டோ பண்ணிட்டுங்க ஜிபே இருக்காதா கேஷ் இருக்கான் அடிச்சுக்கலாம் ஹியூமனிட்டியா இப்போ பண்ணுற பாரு ஹியூமனிட்டி நம்ம வண்டிக்கு நாமளே ஹியூமனிட்டி பண்ணுவோம் பவர் காட்டு அங்கிள் நவுருங்க காரை தள்ள விட மாட்டேங்கிறீங்களே ப்ரோ பத்திரமா போ நான் இருக்கேன் பயப்படாத எம்பி பெட்ரோல் இல்லைனாலும் அங்கே பார்த்தீங்களா வச்சு நான் தள்ளுறேன் பார்த்தீங்களா ஜோயா பவரை பார்த்துக்கோங்க டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் த பவர் ஜோயா ப்ரோ போதுமா இன்னும் பெட்ரோல் பங்க் வரலையா நான் ஹியூமனிட்டி பண்ண விட மாட்டேங்கிறீங்க எக்ஸல் ப்ரோ தாத்தாவா அவரு ப்ரோ இரியா இன்னும் தள்ளுவேயா நான் இரு தள்ளு எக்ஸல் தாத்தா பெட்ரோலில் நவருங்க டோ பண்ணிட்டுங்க ஏங்க ஓரமாக போய் ஃபோனை நோண்டுங்கய்யா போகலாம் பள்ளமா வைரவா ஏறு அடிச்சு ஓட்டு ரைட்டில் ஏற்று வண்டியை ஏற்று போகலாமா போகலாம் பவர் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடும் போ அண்ணா இதுக்கு முதல்ல பெட்ரோலில் போடணா ப்ரோ பவர் குறைஞ்சிருச்சியா கொஞ்சம் பவர் ஏற்றுங்க கொடுங்க ப்ரெஷர் கொடுங்க கால் போச்சியா ஹியூமனிட்டி ப்ரோ தள்ளு ப்ரோ இவ்வளோ நான் ஹியூமனிட்டி பண்ணும்
ஏம்மா தள்ள சொன்னால் வாயில தள்ளக்கூடாதுமா, இறங்கி தள்ளுமா. அண்ணனுங்க தள்ளிட்டு இருக்காங்க, தள்ளலாம். சரி இறங்கி போமா நீ. இதுக்கு மேலே ஹியூமனிட்டி பண்ணாலும் பண்ணலாம். என்ன அவங்களே வந்தாச்சு பெட்ரோல் பங்குக்கு. தூக்கு, அடிச்சு தூக்கு, ஓட்டு ஓட்டு ஓட்டு. பெட்ரோல் அடிச்சாலும் என்ன ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி டோ பண்ணுமா, அடிச்சு ஓட்டு. எம்பி ஒரு வழியா நம்ம சோயாலேருந்து எவ்வளோனா டோ பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்க வந்து ட்ரோன் வீடியோ எடுத்துருக்கு அப்படியே போயிட்டாங்க. ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க எம்பி. சார் எம்பி பம்பிள்பீ ஓட்ட சொன்னா மண்ணில் விட்டு குப்பை பறக்குதுப்பா, மண் அடிக்குது டப்பா டப்பா டப்பான்னு பின்னாடி. சோனா காலேஜில் எங்கே போகணும், யாரோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. எஸ்கியூஸ் மீ, ரைட் சைடில் போலீஸ் அங்கிள் இருப்பாங்க. ஸ்டேஷனு இங்கே தான் இருக்குது, உள்ளே போய் கூப்பிட்டு போயிடுவாங்க. பார்த்து கொஞ்சம் மெதுவாக வாங்கப்பா. பெட்ரோல்லாம் இருக்கும். ஸ்ருதி உன் வண்டி இல்லையா, என் வண்டியில் பெட்ரோல் தானே, அடிச்சியா விட போகிற வா, நான் தான் அடிக்க போகிறேன். ஓ இந்த தங்கச்சின்னு ஒரு கிளவி ஒருத்தி இருக்கா பின்னாடி உக்காந்துக்கிட்டு, இவ எதுக்கு என் வண்டியில் ஏற்றி விட்டீங்க? இவளுக்கு காது கேட்காது. சோசைடை தவிர உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பர்பிள் பாய் வந்து நம்ம ஓட்டக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளர் இருக்கும். ஏன்னா சிவா வந்து ரொம்பவே இது பண்ணிட்டான். அதனால் நம்ம சொந்த முயற்சியில் ஒரு பைக் எடுக்கிறோம், சூப்பர் பைக் எடுக்கிறோம். என்னையா என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, இதை பார்த்துக்கோங்க, இது என் தங்கச்சி. அம்மா மை சிஸ்டர் மம்மா, உங்களுக்கே தெரியும், காமிச்சிருப்பேன் மம்மி, தப்பாக எடுத்துடாதீங்க. இது சிஸ்டர்னா சொந்த சிஸ்டர் இல்லைங்க, என்னது குப்பை தொட்டியிலேருந்து எடுத்த சிஸ்டர். சொந்த சிஸ்டர் பார்த்தாங்கன்னா என்னை செருப்பாலே அடிப்பாங்க. முன்னே அவள் வேற என் கோபமாக இருக்கா, இத்தனை தங்கச்சிங்க வச்சுக்கிட்டு இது பண்ணிருக்கியோ அப்படின்னு சொல்கிறா வேற. வீட்டில் ஒரு தங்கச்சின்னு ஒருத்தர் இருக்கேன், அவரெல்லாம் பார்த்துக்கணும்னு அப்படிலாம் இல்லை அப்படின்றாரு. இவர் தான் அர்ஜுன் தாஸ். மாமா வீட்டு பையன் அர்ஜுன் தாஸ். மாமா வீட்டு பையன் தானே நீ அர்ஜுன் தாஸ். அவர் ஒன்றும் இல்லை, அர்ஜுன் தாஸோட சித்தப்பா வீட்டு பையன் அவர். வாங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதோட வீடியோ முடியுதா இல்லை இன்னும் வீடியோ போதான்னு தெரியல. அந்த ஸ்ருதிகாவை அங்கே ஓரமாக கட்டுமா, ஓரமாக போட்டுருங்க எங்கேயாச்சும் ஒரு காலி இடத்துல. புரியல. இது ஹெல்மெட்டா, போலீஸ் 1000 ரூபா ஃபைன் போடுறாங்க, அதனால் இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்கேன். உனக்கு வேணுமா ஹெல்மெட்டு? ஏய் இவர் யார் தெரியுமா, அர்ஜுன் தாஸோட சித்தப்பட்ட பையன். அர்ஜுன் தாஸ் தெரியுமா? ஏய் நான் அடிச்சா 110 வேட்டுடா, அவன் சொல்றது கேட்காது. நீ எங்க போற? நானா மனுஷன்? டேய் உன்னை ரேக்கிங் பண்றாங்கடா, நீ வீட்டுக்கு போடா, சீக்கிரம் போடா, பார்த்து சேஃபா போ, கார் இருக்கு பார்த்து போயிட்டாடாடா. யூடியூபர் மிஸ்டர் பர்பிள் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.